எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஆண்டவர் நம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். கை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். ஜெபமும் வேதமும் இரு கண்கள் போல, ஜெபமும் வேதமும் ரெண்டு கண்கள் போல, அல்லது ஒரு வாகனத்தில் உள்ள ரெண்டு சக்கரம் போல. வேத வசனமும் ஜெபமும் ஒரே மாதிரி இருக்கும். வேதத்தை வாசிப்பது, வேதத்தை கீழ்ப்படிவது, வேதத்தை தியானிப்பது, அதன்படி செய்வது, அதே நேரம் ஜெபம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சிலருடைய வாழ்க்கை நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் வசனத்தை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பீங்க. அப்புறம் கர்த்தருடைய வசனம் ரொம்ப முக்கியம். ஆமென். வாழ்க்கையை வளமாக மாற்றுகிறது, அது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னோடு சேர்ந்து ரொம்ப எளிமையான பகுதியை இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரு 5 காரியங்களை ரொம்ப எளிமையாகி சொல்ல நான் பாரப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்பீங்களா? ஏசாயா, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேல் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கண்ணில் மூடுமா, ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தகப்பனே, நல்ல திருச்சபைக்காக, மூத்த போதகருக்காக, இந்த ஐக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் நித்திரை பண்ணும்போது தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜபிக்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், இந்த வார்த்தையை கேட்கவும் ஒரு கூட்டத்தை எங்கள் மத்தியில் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி. ஒருத்தர் வெறுமையாக போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. சில உடைந்த உள்ளங்கள் கட்டப்படணும், உருவாக்கப்படணும். சில கேள்விகளுக்கு பதில் வரட்டும். எசப்பா மக்கு நன்றி. சிலரை உறுதிப்படுத்துவீராக, சிலரை உறுதிப்படுத்துவீராக. இயேசுவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் சிறுக கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றி வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமானவர்கள் கடமை விட்டு நாங்கள் செய்கிறோம். நீங்கள் உயர்ந்துடும். ஆண்டவரே, இந்த சபை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. சுவாச மக்கள் ஆசீர்வதித்துங்க. கரிசனையோடு ஓடி 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 கர்த்தருடைய பணி நிற்கிற விமர்சனர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களே குடும்பத்தை ஓடித்து ஆசீர்வதிங்க. எல்லா இடங்களும் தான் நிறைய போதகர்கள்லாம் பார்க்குறேன். ஜெபிக்கிற இடத்துல அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு நாள் ராத்திரி யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறி தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல தெய்வ சமூகத்தில் முழங்கால் பிடிக்கிட்டு இருக்கிற, மண்டிட்டு இருக்கிற இவருடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. அல்லேலூயா. தெளிவாக கேட்குறதுனால பேசலாமா? ரைட், ரைட், ஓகே. ஆண்டவர் நல்லவர். எல்லாரும் ஒரு முறை சேர்ந்து வாசிக்கலாம். அந்த வசனத்தை ஒரு முறை கூட சேர்ந்து வாசிக்கலாம். அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நாங்களும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும். கம் ஆன், லிசன் டு மீ. நாங்களும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நம்ம யாரு? அடையாளங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, கொஞ்சம் முதல்ல மேலோட்டமாக சொல்லி எளிமையான பகுதி தான் நான் பேசணும். அவசியமான வார்த்தைகளை புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது அடையாளத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அமெரிக்கர்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் அமெரிக்கர்கள் அப்படின்னு. ஐரோப்பாக்காரங்களை பார்த்தோன்னே அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தோன்னே, ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னே சொல்லலாம் இவங்க யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னும் இந்தியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் உள்ளவங்களை பார்த்தோன்னே தெரியும். கொஞ்சம் அவங்க சைனாக்காரங்க மாதிரி இருப்பாங்க, அவங்க நார்த் ஈஸ்ட்காரங்கன்னு சொல்லிடுவாங்க. சரி, கேரளாக்காரங்களை பார்த்தோன்னே சொல்லுவாங்க மலையாளிஸ்மாங்க. தமிழ்காரங்களை பார்த்தோன்னே தெரியும். ஹலோ, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டா சில ஊருக்காரங்களை பார்த்தா கண்டிங்க என்ன திருநெல்வேலியா அப்படிம்பாங்க. நான் 99 பீகார் போயிருந்தேன். பிரதர் அகஸ்திய பக்மார் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 3 கன்வென்ஷனில் பேசுறதுக்கு 3 டிஸ்ட்ரிக்டில் போயிருந்தேன். ஒரு 21 நாட்கள் அங்கே தங்கியிருந்தேன். அப்போ ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு திருநெல்வேலியான்னு கேட்டார். இல்லை, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். இல்லை, உங்கள் பேச்சை வச்சு கண்டுபிடிச்சேன்னாங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்னு, திருநெல்வேலியில் தான் டபுளாக பேசுவாங்கன்னாரு. தூத்துக்குடி ஒரு காலத்தில் திருநெல்வேலி தான் தெரியுமில்ல, பிறகு தான் மாறிச்சு.
எப்படி டபுளாக பேசுவாங்கண்ணே. அப்போ அவர் சொன்னார், பஸ் கிஸ் பிடிச்சி குடிச்சிட்டு கிழிச்சிட்டு சோறு கீறு பொங்கிட்டு குழம்புகளும் ஊற்றிட்டு ஹலோ எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா, அப்படி நம்மளை அறியாமல் பேசிக்கிட்டு இருக்குமா? சாப்பிட்டு கிப்பிட்டு எப்படியோ என்ன அறியாமல் 2 வார்த்தை வந்திருக்கு. அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்கிறாரு, நீங்கள் திருநெல்வேலி தான். பேச்சு காட்டு கொடுக்குது. கவனிச்சிங்களா? பேச்சு என்ன செய்யுது? போராட்ட நேரம் கொஞ்சம் நல்ல திறந்து வைங்க, சரியா? சில அப்படி மூடுற மாதிரி மெல்ல ஒரு தெரியுது. ஆண்டவன் நல்லவர். ஆமென். தோசமா லேலே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ எனக்கு அதுக்கு பிறகு நானே யோசித்தேன், ஆமான்னு. நம்ம அப்படி நிறைய பேசுறோம்ல, நிறைய வார்த்தை அப்படித்தானே. அடையாளம் சிலர் பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் தப்பி நீ என்ன பேர்னா தாத்தா மாதிரியே இருக்கடா அப்படின்னு. அடையாளம் காட்டி கொடுக்குதுல்ல. சிலர் சொல்லுவாங்க, ஏன் அத்தா உங்கள் அம்மா மாதிரியே இருக்கியே, அந்த கிளவி மாதிரியே இருக்கியே அப்படின்பாங்க. அடையாளம் காட்டி கொடுத்துருதுல்ல. மூக்கு முடியெல்லாம் அப்படியே இருக்காள, அடையாளம் காட்டி கொடுத்துருது. பாருங்க, நல்லா புரிஞ்சிருங்க. அடையாளம் எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறப்பதாக. ரைட் நவ் சொல்லுங்க சத்தமா. சமூகம் வரலாம் சொல்லுங்க, சேர்மேன்லாம் சொல்லுங்க, சத்தம் அடையாளம்னு சொல்லுங்கன்னு. இவ்வளவு அருமையான வார்த்தை தெரியுமா? நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாகும் அற்புதங்களாக இருக்கும். நீ அற்புதத்தை விட்டுருவோம், அது பெரிய செய்தி. அடையாளங்கள் நாங்கள் தான் இன்னைக்கு. யார் சொல்லுங்க? அடையாளங்கள். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? தானியேல் சாப்டர் எப்படி சொல்லுங்க. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. அவருடைய ராட்சியம் நித்திய ராட்சியம், அவருடைய ஆளுகை தலைமுறையாய் நிற்கும். அந்த முதல் வார்த்தை திரும்ப வாசிங்க. அவருடைய அடையாளங்கள், அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமானது. ஒரு நிமிஷம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமானது. உங்க குடும்பத்துல இயேசப்பாவுடைய அடையாளம் வெளிப்படணும். உங்க பிள்ளைகள் வாழ்வில் இயேசப்பா அடையாளம் வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தோத்திரம். பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா? தெரியுமா? எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். பாஸ் வந்து சொன்னாங்க, பரவாயில்ல ஆன்லைனில் பிறகு எடிட் பண்ணிடலான்னாங்க. ஆனாலும் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் பேச வேண்டியது. அல்லேலூயா. கவனிங்க. ஒரு காக்கி பேண்ட்டு, காக்கி ஷர்ட்டை, ஒரு ஷூ போட்டு பெல்ட் கட்டிட்டு தலையில் தொப்பி வச்சுட்டு கையில் லத்தி வச்சுருந்தா யாரு? கரெக்டாக சொன்னீங்க. போலீஸ்னே பற்றிலாம். ஒரு காக்கி பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஒரு ஸ்கூட்டியில் நிறைய லெட்டர் எழுதிட்டு போனால் அவங்க யாரு? இவ்வளோ அழகாக இருக்கீங்க பற்றிலாம். இன்னும் திருச்செந்தூரில் பற்றி சொல்லலாம், ஆனால் நான் சொல்ல முடியாது. என்ன அங்கே ரெக்கார்டு எடிட் பண்ணவும் விட்டாங்கன்னா நம்ம கதை போக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணாங்கன்னா நான் சொல்லிடலாம். அல்லேலூயா. பார்த்தோன்னு தெரியுதுல்ல, அடையாளத்தை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடறோம்ல. அடையாளத்தை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல நேரத்தில் வந்துடுறேன் ட்ரெயினில். ஓகே, சாட்டர்டே ஈவினிங் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். அப்போது செகண்ட் ஏசியில் தான் வரேன். திடீர்னு மோகங்களான்னு போனால் அந்த தண்ணி வாஷ் பேஷனில் பிடிச்சா குறுகுறு வண்டியாக வருது. சரி, எனக்கு சங்கடம். இவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, செகண்ட் ஏசியில் வரோம், இவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி டிடிஆரை கூப்பிட்டு சாருங்க வாங்கன்னு. சார் 1 minute வந்து பாருங்கள், கையை பிடிக்கிற தண்ணியை பாருங்கன்னு. ஐயோ சாரி அப்படின்னா வீடியோ எடுத்துக்கிட்டார். என்னையும் சேர்த்து வீடியோ எடுத்தினார். எங்கே அனுப்புனாலும் தெரியல. வீடியோ எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னார். சொல்லிட்டு கேட்டார், நீங்கள் பாஸ்டரான்னு கேட்டார். நான் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறேன். உடனே கேட்டார், நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு அவர் போயிட்டார். நெத்தியில் எழுதி வச்சிருக்கு, ஹலோ பாஸ்டர்மார் மட்டுமா மேசை எடுத்திருக்காங்க, நிறைய பேர் எடுத்திருக்காங்க. உனக்கு பாஸ்டரா அப்படின்னு கேட்டார். நம்ம சில நேரம் நம்முடைய அடையாளம் தெரியணும். கவனிங்களா? அடையாளம் சொல்லுங்கன்னு ஒரு 5 காரியம் பேச போறேன். சிம்பிளான காரியம் தான். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம். அவருடைய அடையாளங்கள் பைபிள் வாசல் அவருடைய அச்சு அடையாளங்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? தரித்திருக்கிறோம். சரிதான். அவருடைய அச்சு அடையாளங்களை நம்ம சொல்லுங்கன்னு. அச்சு அடையாளங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்?
பழைய காலத்தில் ஒரு பாடல், ரொம்ப பெரிய பாடல். எனக்கு இந்த காலை ஜெபம் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ லேட்டாக போகிற கூட நான் காலேஜ் வந்து போயிடும். அதில் நான் பாடுற பழைய பரிசுத்தவான்கள் 100 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாட்டு பாடுறதுக்கே 1/4 மணி நேரம் அந்த பாட்டு பாடி முடிக்க. அதில் ஒரு ஸ்டான்ஸா, என்னை காண்போ உம்மை காண சாயல் என்னில் வேண்டும், என்னை காண்போ உம்மை காண சாயல் என்னில் வேண்டும், தந்திடுவி தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக. அதுல பாருங்க, ரொம்ப நல்ல வார்த்தை இல்ல? என்னை காண்போ உம்மை காண சாயல் என்னில் வேண்டும். ஆமென். நம்மளை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க. நம்மளை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? உம்மை காண்போர் என்னை காண சாயல் என்னில் வேண்டும். அடையாளம். மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்க. அடையாளம். சரியா? நம்ம யாரா இருக்கணும்? நம்மளும் நம்ம பிள்ளைகளும் யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. யாரா இருக்கணும் சொல்லுங்க. யாருக்கு? இஸ்ரவேலில் சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? இப்போ ஒரு வார்த்தை எடுத்து உள்ள போயிடலாம். சரிதானா? சங்கீதம் 74 என்னோடு சேர்ந்து எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 74 அதனுடைய 9. 74 அதனுடைய 9. பாருங்க, எங்களுடைய அடையாளத்தை எல்லாரும் சொல்லுங்க. எங்களுக்கு இருந்த, கரெக்டா வாசிக்கணுமா? எங்களுக்கு இருந்த, கவனிங்க, எங்களுக்கு இருந்த, எல்லாரும் சொல்லுங்க. எங்களுக்கு. அப்ப ஏற்கனவே என்ன இருந்துச்சு? என்ன பேச மாட்டேங்கிறீங்களே? ஹலோ, ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? வந்துட்டாங்க அப்படின்னு இருக்கீங்களா? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. எங்களுக்கு இருந்த அடையாளத்தை, அப்பா தங்கச்சி மாதிரிலாம் சொல்லு. எங்களுக்கு இருந்த அடையாளத்தை. அப்ப ஏற்கனவே அடையாளம், கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளம், பெந்தகோஸ்துக்காரனுக்கு ஒரு அடையாளம், ஜெபிக்கிறவனுக்கு அடையாளம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம், ஞானஸ்நானம் பெற்றவனுக்கு அடையாளம், அபிஷேகம் பெற்றவனுக்கு அடையாளம், துதிக்கிறவனுக்கு அடையாளம், ஊழியம் செய்கிறவனுக்கு அடையாளம், பாஸ்டருக்கு அடையாளம், சுவிசேஷத்துக்கு அடையாளம் இருந்துச்சு. எங்களுக்கு இருந்த அடையாளத்தை காணோம், தொலைச்சிட்டோம். நல்ல கவனிங்க, அடையாளத்தை தொலைச்சு நிற்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி வாழலாம்? அப்படி இருந்தானே, எப்படி இருந்தானே எம்மா, எப்படி இருந்தாலும் நான் கேட்கேன். காலம் மாறி போச்சுங்க. காலம் மாறி போச்சு. நவீன காலம்னாலும் எக்கா மண்ணள்ளி திங்க முடியாதுல்ல, சோறு பொங்கி தானே திம்பா. காலம் மாறிட்டு திருச்செந்தூர்ல மண்ணள்ளி திங்க புரியும் இல்லை? கேட்ட காலம் மாறி போச்சுங்க, முன்னால மாறி இல்லை. சிலை கட்டா பேண்ட் போட்டா சிலை கட்டுறா, மாறி போச்சுங்க. இக்க மண்ணள்ளி திங்க முடியாதுல்ல, சோறு தானே திங்க. அடையாளத்தை தொலைச்சிட்டோம்ல. எளிமையா தான் பேச போறேன். இது என்ன தெரியுமா? அந்த தலைப்பு அப்படி நான் தேடி பார்த்தேன். பரிசுத்த ஆலயத்தின் அழிவு. சங்கீதம் 2 பிரிச்சா 1 இருந்து 9 வரை பரிசுத்த ஆலயத்தின் அழிவு. 10 இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவ வல்லமைக்கு ஏற்ற உதவிக்காக சங்கீதக்காரர் வாஞ்சிக்கிறார், தேவ வல்லமையை வாஞ்சிக்கிறார். அந்த 1 இருந்து 9 வரை பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தின் அழிவு அங்கே இருக்கு. நம்ம தான் ஆலயம். We are the temple of God. You are the church of God. You are the temple of God. நீங்க தான் தேவனுடைய ஆலயம், நம்ம தான் தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு அவங்க சொல்ற வேதனையே அந்த மஸ்கீலின் சங்கீதத்துல, ஆசாப்பின் போதக சங்கீதம் அது. அதுல சொல்றாங்க, எங்களுக்கு இருந்த அடையாளத்தை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. ஆக மொத்தம் வேதனையை வெளிப்படுத்திட்டாங்க அவங்க. எங்களுக்கு இருந்த அடையாளத்தை காணோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுவோமா? நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முந்தி 4-6 வருஷம் இருக்குன்னு வச்சுருங்களேன், திண்டுக்கல்ல ஒரு போதகர் ஐக்கியத்தில் பேச போயிருந்தேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு அசம்பிளி ஆஃப் காட் சபையில் ஒரு போதகர் ஐக்கியத்தில் பேச போயிருந்தேன். நிறைய கூட்டம், வருஷ கடைசியில் வைக்கிற அவங்க சார்பாக திண்டுக்கல் இருக்கிற போதகர் ஐக்கியம் 150-200 பேர் இருப்பாங்க. ஊழியர் கூட்டம் பார்த்தீங்களா, நல்ல வல்லமையான வார்த்தை கடினமாக பேசி முடித்த உடனே ரொம்ப வயதான ஒரு போதகர். இந்த வருஷம் போயிருந்தேன், இந்த ஜனவரி 9ஆம் தேதி 8ஆம் தேதி அங்கே தான் இருந்தேன். 5-6 வருஷம் முந்தி போயிருந்தேன். அதே ஊழியர் ஐக்கியத்துக்கு இப்போ போயிருந்தேன். அப்போது பேசி முடித்தோடனே ஒரு வயதான தகப்பன் வந்து டக்குனு எம்னால முழங்கால் போட்டார். 80 வயசுக்கு மேலே இருக்கும்.
அப்போ எனக்கு ஒரு வேண்டாம் ஒரு 52 வயசு இருக்குமான்னு தெரியல, ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அப்போ அவ்வளோதான் இருக்கும். என் முன்னால் முழங்கால் போட்டு ஜோமுன்னு பா தம்பி என் தலையில் கவி ஜோமுனுங்கிறேன். நான் போராடுறேன். இல்லை பாஸ்டரையா, நான் சின்ன பையன், உங்கள் உள்ள வயசு கூட காணாது, நான் அப்படி செய்ய முடியாது, என் மேலே கை வச்சு ஜோமுனுங்கிறாரு. எனக்கு அந்த பரிசுத்தவன் தலையில் கை வச்சு ஜோம் பண்ண முடியாமல் தோளில் வச்சு ஜோம் பண்ணி முடிச்சேன்னு என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் காலத்தில் பெந்தைகோஸ்தெல்லாம் அழிஞ்சிட்டுன்னு நினச்சோம். எங்கள் காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். ஆனால் அடுத்த தலைமுறையை பார்த்துட்டேன், நிம்மதியாக செத்துருவேன். அவர் கண்ணில் தரையாக காணல. இந்த வருஷம் போயிருந்த போது நான் அவரை தேடினேன், காணல. அந்த வருஷத்தோடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சான்னு தெரியல. நீ கட்டி பிடிச்சி அழுதுன்னு சொன்னாரு. எங்கள் காலத்தில் அழிஞ்சிட்டு நினச்சோம், பெந்தைகோஸ்து சுவாலி பிடிச்சது, இதோட அழிஞ்சிட்டு நினச்சோம். அடுத்த தலைமுறையை பார்த்துட்டேன். அவர் மாறு தட்டி சொல்லி நீ கட்டி பிடிச்சி அழுதுன்னு சொன்னாரு. நான் அடுத்த தலைமுறையை பார்த்துட்டேன். இன்னைக்கு அல்லேலூயா இருக்கு, க்ளோரி இருக்கு, அந்நிய பாஷை இருக்கு. அந்நிய பாஷை விட்டா சிலர் வந்து அழகா பேச பிரிப்பாங்க. பிரிய தவிர ஒன்றும் தெரியாது. நான் பார்த்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட சபையை பிரிப்பாங்க. என்னத்தை பிரிய? சபையை பிரியா, குடும்பத்தை பிரியா, என்ன பிரி வேற ஒன்றும் இல்லை. பிரின்னு இருக்கு. அடையாளம் இல்லை, சாயலை பார்த்தா தெரியல, ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியல, மொழியை பார்த்தா தெரியல. என்னப்பா கோவமா இருக்கே, அம்மா தூங்கிட்டு இருந்து கேசல அலர்ட் ஆகிட்டு கண்டு உருண்டுட்டு வருது பாருங்க. ஹலோ இல்லைங்க தான் இருக்கலான்னு எனக்கு கொஞ்சம் கலைப்பு கேட்டீங்களா? ரொம்ப போன வாரம் ரொம்ப பெரிய கன்வென்ஷன், ரொம்ப கலைப்பு. எனக்கு உட்காந்துட்டே நேரம் பேசலான் இருக்கு. உங்களுக்கு படுத்துட்டே கேட்கலான் இருக்குமே. அல்லேலூயா. அப்படி இப்படி ஏதாவது சொன்னா தான் நீங்கள் முழிப்பா இருப்பீங்க. கேட்டீங்களா? ஆண்டவருக்கு தோத்திரம். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். அடையாளத்தை, எங்களுக்கு இருந்த அடையாளத்தை சொல்லுங்க. முதல்ல அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா போடுவோம், அப்புறம் பேசலாம். சொல்லுங்க, எங்களுக்கு இருந்த அடையாளத்தை சொல்லுங்க. எங்களுக்கு இருந்த அடையாளத்தை அன்னைக்கு பார்த்தோன்னு சொல்லிட்டாங்களே, தலையர் தான் கூட்டாங்கல்ல. அன்னைக்கு பார்த்தோன்னு அல்லேலியா கூட்டான்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று தெரிய மாட்டேங்கல வித்தியாசம். அன்னைக்கு தெரிஞ்சில்ல ஒரு காலத்துல. காக்காவையும் கொக்கையும் தனியா தெரிஞ்சில்ல. இன்னைக்கு காக்காவுக்கு கொக்குக்கு வித்தியாசம் தெரியாம ஆயிட்டுல்ல. ஹலோ, சரி அப்படி மெல்ல எட்டி பார்க்காங்க, இது என்னமா முடியும்னு தெரியலையப்பா அப்படின்னு அப்படி எட்டி பார்க்காங்க. மெல்ல நல்லா முடியும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆனால் இந்த அற்பமான பிரசங்க ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது. அடையாளத்தை தொலைச்சு நிற்கும். உங்களுக்கு ஆமா, அடையாளத்தை தொலைச்சு நிற்கும் அன்னைக்கு. ஆனா வேதம் சொல்றது, நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாயிருப்போம். சொல்லணுமா? தலைமுறை மாறினாலும் அடையாளத்தை மாறிடக்கூடாது. ஆமென். ஒரு வார்த்தை அப்படி சொல்றேன், தேவனை எழுதி வச்சுடுங்க. நாகரிகங்கள் வளர்ந்தாலும் அடையாளத்தை தொலைத்து விடாதே. அந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நாகரிகங்கள் வளர்ந்தாலும் அடையாளத்தை தொலைத்து விடாதே. சொல்லுங்க. நாகரிகங்கள் வளர்ந்தாலும் அடையாளத்தை தொலைத்து விடாதே. நாகரிகங்கள் வளரலாம், தப்பு இல்லை. ஆனா அடையாளத்தை தொலைச்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுமா? சில உலக நாடுகள், சில நாடு போகும்போதெல்லாம், மலேசியா, அங்கே சிங்கப்பூர் அங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுல நம்ம தமிழ் ஆரிஜின்ஸ் இருக்கு. ஸ்ரீலங்கா நிறைய முறை போயிருக்கு. அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆரிஜின்ஸ் இருக்கு. நம்முடைய தமிழ் தொப்புள்குடி உறவுகள் அங்கங்கே கிடக்கு, வெளிநாடுகளில் அங்கங்கே இருக்கு. ஆனால் சில ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அழகா சாரி கட்டி பட்டு கட்டி வருவாங்க. அவங்க அந்த தமிழர் பண்பாடை காட்டுவாங்க. அவங்க அப்பா அப்படி காட்டுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். ஹலோ, புரியுதா? நம்ம பேசுறது புரியுதாமா? அப்போ பேண்ட் சட்டையோடு அலையுது, சில டவுசரோடு அலையுது, கிழிச்சு போட்டு அலையுது. இப்படி காலத்தில் நாங்கள் தமிழ்காரங்க தான் சொல்லி கிறிஸ்மஸ், நியூ இயர், இந்த ஈஸ்டர்லாம் பார்க்கும்போது உலக நாடுகளாக நான் பார்க்குறேன். வெளிநாட்டில் இருப்பாங்க, மலேசியா, சிங்கப்பூர் அங்கங்கே இருப்பாங்க, யூரோப்பில் கூட இருப்பாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் கட்டி க்ளீனாக வருவாங்க. அவங்க அடையாளத்தை காட்டுறாங்க, நாங்கள் தமிழ்காரங்க. வேஷ்டிலாம் கட்டிருப்பாங்க. எங்கே வாங்குவானோட தெரியல வேஷ்டி. அரபு நாடுகளுக்கு போயிருப்பேன், எங்கெல்லாம் பார்ப்பேன். முக்கியமான நேரத்தில் பார்த்து நல்ல காட்டன் ஷர்ட்லாம் போட்டு ஒட்டிக்கே கெட்டிக்கேன்னு சொல்லி எதையாவது போட்டு அழகாக வந்து வேஷ்டியோடு இருப்பாங்க. அடையாளத்தை காட்டுறாங்க, நாங்கள் தமிழ்காரங்க தான், நாங்கள் இந்தியக்காரங்க தான். மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. உள்ளே போயிடுறேன். நம்முடைய அடையாளம் என்ன? எதை நம்ம தொலைச்சிட்டோம்? உங்கள்கிட்ட இருக்குதான் தொலைச்சிட்டீங்களாங்கிறத ஞாபகப்படுத்தி பார்க்குறேன்.
ஒருவேளை அடையாளத்தை இழந்திருந்தா திருப்பி அந்த அடையாளத்துக்குள்ள வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அடையாளம் மாறாது, அடையாளம் அப்படி ஒன்று மாறிடாது. நான் சொன்ன போது எங்கள் நண்பர் ரங்கராஜன் இருக்காங்க, நாங்கள் ஒன்றா படித்தோம். நாங்கள் ஒரு சைல்ட்ஹுட் 10ஆம் கிளாஸ் வரை ஒன்றா படித்தோம், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு அவங்க தனியாக போயிட்டாங்க, நான் போயிட்டோம். அன்றைக்கி வந்து பேசும்போது எனக்கு முதல்ல தெரியல, ரெண்டாவது பார்த்தோன்னு சொல்லு நீங்கள் ரங்கராஜன்லான்னு சொன்னேன். ஏன்னா இஸ் மை ஃப்ரெண்ட். அடையாளம் ஒருவேளை நாளாயிருக்கலாம், நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறோம், ஒரு 30-40 வருஷம் கழித்து பார்க்குறோம். ஆனாலும் நான் பார்த்தோன்னே என் மைண்டில் வந்துருச்சு, ஆமாம் அவங்க நம்ம ஃப்ரெண்டு இல்லை. உடனே அடையாளம் தெரியுது. அடையாளத்தை ஒரு நாள் மறக்க முடியாது. இன்னைக்கு நல்ல கவனிங்க, நம்ம பிள்ளைகள்லாம் அடையாளங்கள் இருக்கணும். இவங்க ஆசாம் சொல்கிறாங்க, இந்த சர்ச்சை அழிஞ்சு போயிட்டு இருக்கு, எங்கள் அடையாளத்தை நாங்கள் தொலைச்சிட்டோமே, அடையாளத்தை தொலைச்சிட்டோமாங்கிறாங்க. என்ன அடையாளம்? ஒரு 5 அடையாளத்தை நம்ம சொல்லி முடிக்கலாம். நம்பர் 1 வாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். The first Chronicle chapter 15 verse 19. 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்கும்படி என்ன செய்தார்கள்? பாடினார்கள். 1 நாளாகமும் 25:1 வாசிங்க. 1 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுங்க. மேலும் சுரமண்டங்களாலும் தன்புக்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் ஆசாப் மறந்துடாதுங்க. கைத்தாளம், பஞ்சலோக கைத்தாளம், கைத்தாளங்களால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப். 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆசாப், ஏமான், தரித்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமுடன் பிடித்து பலிபீடத்திற்கு கீழே நின்றார்கள். பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். நல்ல கவனிங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஆசாப் இவங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அடையாளம் தெரியுமா? கை தட்டுறவங்க, கை தட்டி தீர்க்க தரிசனம் சொல்றவங்க, கை தட்டி பலிபீடத்துக்கு கிழக்கே நிற்கிறவங்க. ஒரு அடையாளம். ஆசாப்பா, டேய் அவன் கை தட்டுறவன்டா, டேய் ஆசாப்பா அவன் கை தட்டி தீர்க்க தரிசனம் சொல்றவன்டா, ஆசாப்பா மெல்லி வஸ்திரம் தான் தரிச்சு அழகா யூனிஃபார்ம்ல போட்டு கை தட்டுவாங்கடா. ஏமா கீபோர்டு இன்னைக்கு தான் வந்துச்சு, கிட்டார் ஒரு 25 வருஷம் தான் ஆச்சு, பாடு வந்து ஒரு 15 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் எனக்கு ஒரு 50 வருஷம் 55 வருஷம் பெந்தகோஸ் ஞாபகம் இருக்கு. 55 விட்டுருங்க, ஒரு 53 வருஷமாவது பெந்தகோஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு கேட்டீங்களா? ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு ஒரு கொட்டும் ஒரு பாயும் தான் உண்டுச்சு. அன்னைக்கு கையை தட்டி ஆவியில் நிலைமைக்கு பாடினாங்களா? பிசாசு பொட்டி தெரிச்சங்க போச்சுல்ல. என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க? ஹலோ, இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? என்ன நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன். கேரளாவில் ஒரு பிரசங்கியார் பேசினாரு, உங்களுக்கு மலையாளம் தெரியுமான்னு தெரியல, நான் அதை ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. அவர் சொன்னார், பெந்தகோஸ் പറയുന്നത് കീബോർഡ് അല്ല, കീബോർഡ് കിട്ടിയதுக்கு നന്ദി, കീബോർഡ് വായിക്കുന്ന കഴിവുള്ളവർ നന്ദി. പക്ഷേ അന്ന് കൊട്ടിയല്ല പെന്തകോസ് ആരംഭിച്ചത്, ആ കൊട്ടി പൊട്ടൻ അവർ കൊട്ടി ഗ്ലോറി. നിങ്ങൾക്ക് മനസ്സിലായില്ലേ? അയ്യോ, நான் നിങ്ങൾക്ക് டிரான்ஸ்லேஷன் செய்யாம். அவர் சொன்னார், பெந்தகோஸ்னு பேசுறதுக்கு கீபோர்டு இல்லை, கீபோர்டு கிடைத்ததுக்கு நன்றி, கீபோர்டு வாசிக்கிற திறமையுள்ளவர்கள் நன்றி. ஆனால் அன்னைக்கு கொட்டி தான் பெந்தகோஸ் ஆரம்பிச்சோம், அந்த கொட்டு பீல வரைக்கும் அடிச்சோம், இப்படித்தான் ஆரம்பிச்சோம். நாங்க நம்ம அடையாளம் என்ன தெரியுமா? கையை தட்டுறது, ஆவியில நிரம்புறது, அந்நிய பாஷை பேசுறது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. இதுதான் நம்ம அடையாளம். இன்னைக்கு தெரியுமா? கை தட்ட மாட்டாங்க. மேஜர் கார்ட்ல மைனர் கார்ட்ல பாட்டு ஹல்லேலூயா அப்படின்னு போயிருவாங்க, டாட்டா காட்டிட்டு போயிருவாங்க. ஏமா கையை அடிச்சு ஒரு பிரச்சனையா? பாய் எடுத்து போடு, கையை தட்டி 1 மணி நேரம் ஆவியில அந்நிய பாஷையில பேசிப்பாரு, பிரச்சனை போயிடும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவத்தின் அடையாளம். ஹல்லேலூயா. ஆசாப்பா பஞ்சலோக கைத்தாளம் தட்டுறவன், ஆசாப்பா கை தட்டி தீர்க்க தரிசனம் சொல்றவன், ஆசாப்பா கை தட்டி பலிபீடத்துக்கு கிழக்க இருக்கிறவன். உன் அடையாளம் எங்கே? போன தலைமுறை அடிச்சு கை அடிச்சோம்னா காது குஞ்சு அப்படி அடிச்சான். அடுத்த தலைமுறை கொஞ்சம் பரவாயில்லாம அடிச்சது. இந்த தலைமுறை அவ்வளோ சைலண்ட் மோட்ல போட்டுட்டு அதிகாலை சோத்திரவர் போனோம். நேத்தான் ஃபாதர் என் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. பரிசுத்தவான், 75 வயசுல அன்பு தகப்பன் 2 மணி நேரம் நின்றுருக்காரு.
கூட வந்த 2 இளம் போதகர்கள் 1 மணி நேரம் இருந்தாங்க. 1 மணி நேரத்துக்கு முழங்கால் போட்டாங்க. அவங்களால நிற்க முடியல. ஃபாதர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கார் மனுஷன். ஜனங்கள் ஆராதிச்சாங்க. நம்ம நடத்தினா 10 நிமிஷம் மேலே பாதிகள் உட்காந்துரும். அப்போ பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நம்மெல்லாம் நடத்தினா 10 நிமிஷத்துல உட்காந்துருது. ஃபாதர் நடத்துற 1.5 மணி நேரம் நிற்க. அவருக்கு ஒரு பழமொழி சொல்லி கொடுத்தேன். எறும்பு ஏறும், நண்டு இடுக்கும். ஆனால் ஏறினவன் ஏறினா இடுக்கிறவன் இடுக்கினா தான் பயணி கிடைக்கும்னு. ஆமான்னாரு. ஏன்னா சில நேரம் பழமொழி உதவுது கெட்டியடா. நம்ம கைத்தட்டு எலும்பு கையை தூக்கு அவர் சொல்லவே இல்லையான்னு. அவர் எலும்புன்னு சொல்லலை, கையை தட்டுன்னு சொல்லலை. ஆமா, அல்லேலூயா. 1.5 மணி நேரம் நின்னாங்க மக்கள். கொஞ்ச நேரம் தான் உட்கார வச்சார். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய அடையாளம் தானே. நம்ம அடையாளம் கையை தட்டுறது. பாப்புமா கொஞ்சம் இந்த வசனத்துல பார்த்து பிடிச்சிட்டு பார்க்கலாம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 5 வாசிங்க பார்க்கலாம். ஆசா திரும்ப திரும்ப சொல்றது கவனிங்க. ஆசா கை தட்டினார், ஆசா கை கொட்டினார், ஆசா பஞ்சதாளங்களேமா அடையாளம் தெரியுமா? கையை தட்டி கத்தர துதிப்பது. ஓசை உள்ள கைத்தாளத்தோட துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளத்தோட துதியுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். உடனே வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். 150ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 150 வாசிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதிங்கள், பேரோசை உள்ள கைத்தாளத்தோடும் சொல்லுங்க. ஓசை உள்ள கைத்தாளம். ஆமென். கரண்ட் போச்சு வச்சிருங்களேன். இந்த கீபோர்டும் ஒர்க் ஆகாது, ஒன்றும் ஒர்க் ஆகாது. எந்த கரண்ட் போனாலும் நம்ம கையடிச்ச சத்தம் வருங்களா? ஒன்றும் பேச மாட்டீங்க. ஆடி டம்பா போட்டு டம்னு ஆடிச்சு 6 போட்டு 2-4 போட்டு 4-4 போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. கரண்ட் போனோன்னா சரக்கு போனோன்னா எல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம கரண்ட் போனாலும் கையடிக்கலாம்லக்கா? ஏக்கா சொல்லுங்க என்ன? ஆமா, ஒரு நோட்டீஸ் போட்டேன் நான் கொஞ்ச நாளைக்கு முந்தைய. ஒரு நாள் பேப்பர்ல பார்த்தேன், கை தட்டினா நோய் குணமாகன்னு படித்தேன். யூரோப் கண்ட்ரீஸ்ல கை தட்டி நோயை குணமாக்குறாங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் கை தட்டினா பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்கா இருக்குமா, ஒரு வியாதியே வராதான். ஆனா நம்ம கை தட்டின மாதிரி தட்டினா எக்ஸ்ட்ரா வியாதிகள்லாம் வரும். நம்ம கையா தட்டுறோம், பம்மாத்துல வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பேசிக்கா தான் பேச போறேன். அடையாளத்தை தொலைச்சுட்டோம்ல. ஏமா அந்த காலத்துல உள்ள வந்தவன யார் பாட்டு பாடுறாங்க தெரியாதுல்ல, யார் நடத்துறாங்க தெரியாதுல்ல. உள்ள வந்தவன் ஆவில நிரம்பி கையை தட்டி ஆவில நிரம்பி கடி கொடுத்த நாட்கள் போய்விட்டதே. ஆசாப்பா அடையாளம் ஐயா, கை தட்டுறோம் ஐயா. எங்களுக்கு இருந்த அடையாளத்தை நம்ம தொலைச்சிட்டோம். நாகரிகங்கள் வளர்ந்தாலும் உன்னை அடையாளத்தை திறந்து விடாதே. நான் அரபு தேசங்கள் நிறைய ஒளிந்து போவேன். அடைக்கப்பட்ட அரபு தேசத்துல கூட்டங்களே நடத்த முடியாது. லிசன் டு மீ. அங்க பாலைவனத்துல ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும். எதுக்குன்னா எல்லா கண்ட்ரிக்காரங்களும் அங்க இருப்பாங்கல்ல. பர்த்டே கொண்டாட, செலிப்ரேட் பண்ண அனுமதி கொடுப்பாங்க. ஆனா அங்க அவங்க இஸ்லாமை தவிர வேற எதுக்கும் அனுமதி இல்லை. அடைக்கப்பட்ட அரபு தேசத்துல, குறிப்பா சவுதி அரேபியால. அப்போ நான் ஒரு முறை மீட்டிங் போயிருந்த போது அவங்க என்னை கன்வென்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஃபார்ம் ஹவுஸ்ல போய் இருக்குன்னா போலீஸ் பெர்மிஷன் எடுக்கணும். அங்க போலீஸ் பெர்மிஷன் எடுத்தா தான். அப்ப இவர் போறார். இவர் போனோன்னே சொல்றாரு, ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீங்க பெர்மிஷன் தரணும் சொன்னார். நீ போய் சொல்ற, நீங்க கூட்டம் தானே நடத்த போறீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் என்ன கேட்டான் தெரியுமா? அவன் கேட்டது என்னன்னா, பிலிப்பைன்ஸ்லாம் வருவாங்க, அங்க மதுபானம்லாம் அருந்த முடியாது. இவனை எப்படியாவது ஒழிச்சு வச்சு இவரோட தயார் பண்ணி முதல்ல என்ன செய்யறது, கொஞ்சம் பாட்டு பாடுறது, பிறகு டான்ஸ் போடுறது, தண்ணி அடிக்கிற இப்படி நடந்திருக்கு. அவன் கேட்டான், இங்கே பாரு 2-3 கூட்டம் இருக்கு. ஒருத்தன் வருவான், முதல்ல கை தட்டுவான், பாட்டு பாடுவான், தண்ணி அடிப்பான், ஆடுவான். அந்த கூட்டமா அல்லது இன்னொரு கூட்டத்தை பார்த்துருக்கோம், நல்லா கை தட்டுவான், பாட்டு போடுவான், முடிஞ்சோன்னு சாப்பிட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சி முத்த முட்டு போய்வான். இந்த கூட்டம்னு இவர் நம்மாள் இவர் சொல்லிருக்காரு. 2வது நீ சொன்னா பாரு, கை தட்டுற கூட்டம், அந்த கூட்டம் தான் நாங்கள் அப்படின்னு. அடைக்கப்பட்ட அரபு தேசத்துல அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ஒரு கூட்டம் தண்ணி அடிச்சுட்டு ஆடும், இது சரியில்லை. இன்னொரு கூட்டம் கை தட்டும், சாப்பிட்டு பிறகு போயிரும்டா. ஒண்ணுமே பேச மாட்டீங்க. ஏன்னா இவ்வளவு கோவமா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையே, முறைச்சிட்டு இருக்கீங்கள. அடையாளத்தை தொலைச்சிட்டோம்ல. நம்ம கை தட்டது பெரிய பிரஸ்டீஜ்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு. ஏமா சாப்பிடறதுலாம் பிரஸ்டீஜ் கிடையாது. கல்யாணத்தில் அப்படி குமிச்சு வச்சுட்டு நடுவில் பண்ணா பிடிச்சிட்டு சாந்து குளச்ச மாதிரி குழச்சி கொஞ்ச நேரத்தில் மலை போல் இருக்கிறது பனி போல் மறைஞ்சிட்டு எவ்வளோ முதல்ல வச்ச மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு போட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டு வரம்ல.
ஏமா 100 ரூபா மொய் எழுதிட்டு 500 ரூபா சாப்பிட்டு போயிடுறோம்ல. இதுக்கெல்லாம் இவங்களுக்கு பிரஸ்டேஜ் கிடையாது. கோயில் வந்து கை தட்டதான் பிரஸ்டேஜ் இவங்களுக்கு. ஹலோ, எல்லாம் கேதான் இருக்கீங்களான்னு? இன்னைக்கு பிறகு உங்க வாழ்க்கை மாறப்போதுங்க, உங்க குடும்ப ஜெபம் மாறப்போதுங்கிறேன், உன் ஆராதனை மாறப்போதுங்கிறேன். அடையாளம் என்ன தெரியுமா? நான் கையை தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். அதுதான் நம்முடைய அடையாளம். சங்கீதம் 47:1 வாசிங்க. 47:1 வாசிங்க பார்க்கலாம். 47:1 வாசிங்க பார்க்கலாம் சங்கீதத்தை. சகல ஜனங்களே, அந்த வார்த்தை சகல ஜனங்களே அர்த்தம் படித்தவர்களே, படியாதவர்களே, ஏழையே, பணக்காரர்களே, உயர்ந்தவர்களே, தாழ்ந்தவர்களே, பாஸ்டரே, விசுவாசியே, அதான் சகல ஜனங்களே அர்த்தம். அமெரிக்காக்காரனே, இந்தியாக்காரனே, ஜப்பான்காரனே, ஆப்பிரிக்காக்காரனே, அதான் அர்த்தம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பதாக கம்பீர சத்தமா என்ன செய்யுங்கள்? சகல ஜனங்களே. இதுல விதிவிலக்கே கிடையாது. இல்ல நான் பாஸ்டர், நோ. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பதாக கம்பீரமா என்ன செய்யுங்கள்? முதல் அடையாளம் தாங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு அடையாளம். நம்ம கையை தட்டி கர்த்தரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோபுல ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிச்சுட்டு நம்ம பிராக்டிகல் அதை செய்ய போறோம். யோபு 27 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் அவனை பார்த்து கை கூட்டி அவனை ஸ்தலத்தை விட்டு விரட்டி விடுவார்கள். விரட்டி விடுவார்கள். அப்படித்தானே இருக்கு. ஏமா கையை தட்டி துதிச்சேன்னா எதிரி விரண்டு போயிருவான், அவன் ஓடியே போயிருவான். கையை தட்டி துதிச்சா பிசாசு ஓடி போயிருவான். கை தட்டி அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஒரு நிமிஷம் எளிமை நிற்போமா? ஒரு நிமிஷம் பைபிள்லாம் வச்சுட்டு எளிமை நில்லுங்க பார்க்கலாம். கையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிருங்க. ஆமா, மறந்துருங்க, உங்களை மறந்துருங்க. நான் பிரசங்கத்தை முடிக்கல, கட்டியில இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். முடிச்சுதான் நினைச்சிடக்கூடாது. 2 மணி வரல நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. எழுப்புங்க, எழுப்புங்கண்ணா. எழுப்ப மாட்டுக்காக பாருங்க. தோத்துரும். எல்லாம் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். பைபிளை கீழே வச்சுட்டீங்களா? கண்ணை முடிருங்க. எல்லாம் மறந்துருங்க, எல்லாம் மறந்துருங்க. உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு பலனை கையை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஆடு. கமான் கமான். வாலிப தங்கச்சி, கை தட்டி ஆண்டவரை துதி. பரலோக அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. பரலோக அக்கினி. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. நாங்கள் அடையாளம் காட்டி, உங்களுக்கு அடையாளம், சத்துரு அடையாளம் காண போகிறோம். உங்களை கண்டு பிசாசு ஓட போகிறது. விரட்டி விடுங்க, விரட்டி விடுங்க. ராகா பாகா தாரா குடா 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 கரபா லாக்கரா ரேஷமா ஹந்தரா ரேகபா லாக்கரா. கை தட்டு துதி ஆண் மகளே, கை தட்டு துதிய சகோதரி. இழந்து போன கிருபையை பெற்றுக்கொள். ஷேகரரரரே ஊரா பாலா கபா லாக்கரா. ஓசையுள்ள கைத்தாளம். நல்ல கை தட்டுங்க பிரதர். சில வருடங்களுக்கு பிற்பாடு இழந்து போன கிருபையை கர்த்தருக்கு தருகிறார். இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தருக்கு தருகிறார். இழந்து போன வல்லமை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. காணாத சகோதரிமார், தங்கச்சி, கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. நீ கை தட்டுறது உனக்கு கேட்குமா சத்தம்? சும்மா நிற்காத, சும்மா நிற்காத. கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. பிரதர், இவ்வளவு சொல்ல போறோம், கை தட்ட முடியலையே பிரதர். ஒரு அடையாளம், ஆசாப்பின் அடையாளம் வந்து அவன் தலைவன் தான். அவன் உடன்படிக்கை பெட்டிக்கு தான் இருக்கிறவன். நீங்கள் நானும் யார் தெரியுமா? உடன்படிக்கையின், புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவுக்குமாக இருக்கிறவர்கள். கையை தட்டுங்க. அவன் தலைவன், அவனுடைய அடையாளம், அவனுடைய அடையாளம் கை தட்டி ஆண்டவரை துதிப்பதே. நல்ல கையை தட்டி. இன்னும் வரல பாருங்க, ஒரிஜினல் வரல. நல்ல சத்தமா கை தட்டி. காமா காமா. இது ஒரு இரவு ஜெபம். ஜெபனுங்க, வாயை தரங்க, கர்த்தரை துதிங்க. ரிஹா பௌரா கா லா துதா கத்தரா ரகபா ஷக்கதரா. துதி மகளே. ஏய் ஜீசஸ். ஒரு நிமிஷம் போறீங்க, ஒரு நிமிஷம் போறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கிரிக்கெட்ல விளையாடும் போது, கபடி விளையாடும் போது அங்கேயோ அவங்க விளையாடுறாங்க கைத்த. இன்னும் சில பிள்ளைகளுக்குள்ள அந்த இன்வால்மெண்ட் வரல. ஸோ சாதாரண நினைக்காது. நீ துதிக்கிறேன்னு அர்த்தம், உங்களுக்கு இன்வால்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஏவனோ விளையாடுறான், தோத்துட்டு போறான், ஜெயிச்சுட்டு போறான், இங்கேருந்து விசில் அடிக்காம கை தட்டுறான். ஹலோ, ஒரு சினிமாக்காரனை பார்க்க வந்து ஒரு கூட்டம் செத்தே போச்சு, 41 பேர் செத்து போயிட்டாங்கம்மா. அதெல்லாம் கைத்தட்ட வந்த கூட்டம், விசிலடிக்க வந்த கூட்டம். நீங்கள மறித்து அடக்கமடப்பட உயிர் தரது உயிரோடு இருக்கிற தேவன் ஆராதிக்கிற கூட்டம். நல்ல திரும்ப திரும்ப சொல்லிரு. எந்த ஒரு காரியமும் 2 சாட்சி போதும். இங்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. ஆசா கை தட்டுறான், அவன் பஞ்சலோக கைத்தாளம் தட்டுறவன், அவன் பலிபடத்து கிழக்க கை தட்டுறவன், கைத்தட்டி தீர்க்க தரிசனம் சொல்றவன். அவன் டீம் எப்படி இருந்துச்சு? உங்க அடையாளத்தை இறந்துட்டீங்களா? குடும்பமா கை தட்டி பாடுங்க, தனியா உட்காந்து கை தட்டி பாடுங்க. ஹல்லேலூயா. நம்ம அடையாளம் தாங்க. ஆமென் சொல்லுங்க. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். கீபோர்டு வாங்குறது பைசா வேணும்,
ஆமாம், கிட்டாராவுக்கு பைசா வாங்கணும், அப்படி இல்லைன்னா வாங்க முடியாது. கேட்டிங்களா? இப்போ நல்ல கீபோர்டு வாங்கினா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வேணும். கத்தருக்கு தோத்துறோம். பாடுவாங்கன்னா ஒரு 75,000 ரூபாய் குறையாம ரிதம் பாடு வாங்க முடியாது. கை தட்டுறதுக்கு 1 பைசா வேண்டாங்க. நல்ல கை அடிச்சு, சிலர் கை தட்டி ஒரு மாதிரி வரும், எல்லாரும் அடிச்ச பிறகு இவங்க டுப்பும்பாங்க. பரவாயில்லன்னு மலையாளத்தில் சொன்னாங்க, ராகம் விடக்கடை தாளம் விடக்கடை ஒன்று குழப்பம்ல போட்டோன்னு கொஞ்சம் கழிச்சாது விழுதுல டமா இருக்கும், திருந்தவே மாட்டாங்க, திருத்த முடியாது. எல்லாரும் அடித்த பிறகு அதுக்கு பிறகு தான் டபாக்கும்பாங்க. நமக்கு ஒரு மாதிரி தான் வரும், போட்டுங்க. அதான் கத்துறது ஏற்றுக்கிட்டாருங்க. நம்ம பேச பிள்ளை சின்ன வயசுல 1.5 வயசுல அக்கான்னு சொல்லிக்கிடாது, அக்காங்க தான் முதல்ல ஒவ்வொரு எழுத்தாக பேசும். பாலுக்கு பாகணும், அப்புறம் 2 எழுத்தாக பேசும். மாதிரி ஒழுங்காக பேசுங்களா? நல்ல கையை தட்டி ஆண்டவரை கலிகூற பழகணும். அப்படின்னு சொல்லுங்களேன். நம்ம கைத்தட்டை பற்றி நிறைய பேசலாம். ஒரு ஆளை கூப்பிடுங்க, அண்ணாஜே அப்படிமோ, அண்ணாஜே அப்படிமோ, பிறகு என்ன தெரியுமா? பத்தியெல்லாம் கைத்தட்டி டக்குனு திரும்பி பார்ப்பாங்க தெரியுமா? மனுஷன் கையை தட்டி திரும்பி பார்த்தா இந்த ராத்திரி கைத்தட்ட பரலவ திரும்பி பார்க்கலான்னு விளங்கலையோ விளங்கலையோ. சும்மா ஒரு ஆளை கூப்பிடுறது கேட்கல, கூப்பிடுறது கேட்கல, சத்தம் போட்டு கை தட்டணும். கை தட்டி ராஜே வாராள திருப்பி கையை தட்டி பாரு, வருவார் அவர். சிறைச்சாலைக்குள்ள அவர் வருவார். உன் சிறை இருப்பை மாற்றவர் வருவார். உன்னை சிறந்தவராய் மாற்ற வருவார். நம்முடைய அடையாளம் ஆண்டவரை துதிப்பதே. அடையாளத்தை தொலைச்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அடையாளத்தை தொலைச்சுதான் கிறிஸ்தவன் நாசமா போயிட்டு. கோமாளிகள் டான்ஸ் ஆடி நமக்கு பயமே கிடையாது, பேசிட்டே இருப்போம்ல. கோமாளி பயில்கள் டான்ஸ் ஆடி ஏமா கிறிஸ்தவத்தில் டான்ஸே கிடையாது. கிறிஸ்தவத்தில் டான்ஸ் கிடையாதுன்னு நான் வச்சிருக்க பைபிள் இல்லை, நீ வச்சிருக்க பைபிள் இருக்கோ? எல்லா இடத்துல சொல்லிட்டு இருக்கோம்ல. ஏமாளிகள் நிறைய இருக்கிறதுனால சில கோமாளி பயில டான்ஸ் ஆட மிதிச்சு தள்ளிடணும். எல்லாம் இயேசுநாதர் டான்ஸ் ஆடினாரா? பவுல் டான்ஸ் ஆடினாரா? பேதுரு டான்ஸ் ஆடினாரா? பெந்தேகோஸ்தே நாளைக்கு பிறகு யார் டான்ஸ் ஆடினது? அந்நிய பாஷை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, பேயை துரத்தினாங்க, கை தட்டினாங்க. அதான் அடையாளத்தை இழந்து இப்போ கோமாளி கூட்டங்கள் மேடையில டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. டான்ஸ் ஆடி இப்போ கொஞ்சம் ஆடி போயிருக்கு. இப்போ ஆட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா ஆமா விளங்குன்னு நினைக்கும் எல்லாம் சொல். ஆமா தோத்திரம் கை வந்து அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். டான்ஸ் ஆட ஏசுநாதர் சொல்லல, அவர் ஆடல, பவுல் ஆடல, நீ ஏன் ஆட போறேன்னு கையத்தட்ட சொன்னா டான்ஸ் ஆடி விசில் அடிச்சுட்டு இருக்கு இந்த லூஸ் கூட்டங்கள். அடையாளத்தை தொலைஞ்சு இருக்குது கிறிஸ்தவ கூட்டம். இன்னைக்கு சினிமாவோட கிளச்சரமா ஏவன் மேடல டான்ஸ் ஆடுறானோ அவன் தலையில இருப்பது பிசாசு ஆவி, the spirit of Lucifer. தைரியமா சொல்ல முடியும். டான்ஸ் இருக்கு பைபிள்ல, பழைய ஏற்பாடு. யூதருடைய கலாச்சாரம், இஸ்ரவேல் தேசம் போயிருக்கிறேன், அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்துருக்கேன். கட்டாயம் நம்ம புரியுற மாதிரி பேசணும். நம்ம ஒரு +2 மாதிரி முடிச்சுட்டு காலேஜ் போகணும்னா நம்ம பெரியவனோ சின்னவனோ கட்டாயம் 3 வருஷம் ராணுவத்தில் போகணும். அன்னைக்கு ஆண்களுக்கு 3, பெண்களுக்கு 3 வருஷம் நினைக்கிறேன் கட்டாயம். அவங்க முடியும் போது அந்த அழகின் சோருக்கு முன்னால் நின்று அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். அவங்க ஃபேமிலியாக இருந்து இப்படி டான்ஸ் ஆடுறோம். யூதருடைய கலாச்சாரம் கிறிஸ்தவத்தில் இல்லைங்க. எங்க டான்ஸ் இருக்கு? அங்க ஒருத்தர் டான்ஸ் ஆடினாரு, ஒருத்தர் செத்து போயிட்டான். இங்க ஒரு குமரி டான்ஸ் ஆடினா ஒரு பரிசுத்தவன் தலை போயிட்டலாம். பழைய பாட்டம் ஆட்டத்தில் ஜாவில் தானே முடிஞ்சு. என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க. சிலர் இப்போ தூக்கமே போயிட்டு இப்படி இருக்காங்க. இப்போ ஏசுநாதரோட சில பயில்கள் தான் இவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்குலாம் இந்த பிள்ளைகளுக்குலாம் கன்னியாகுமரி பாசையில் இங்கே சொன்னால் கோவம் வந்துடும். கன்னியாகுமரி பாசையில் அந்த குட்டிகளுக்குலாம் இந்த பொம்பளை பிள்ளைகள் குட்டி எழுப்பாங்க. இந்த குட்டிகளுக்குலாம் இப்போ ஃபேன் யார் தெரியுமா? ஏசுநாதர் கிடையாது. இந்த பையன் உங்களுக்கு தெரியும், நிறைய பையன் இருக்கான். நம்ம திருநெல்வேலி பஸ்ல பயில்வான்னா நல்ல வார்த்தை இல்ல. ஹலோ 100 வயசுல டான்ஸ் ஆடுவானாம்ல. 70 வயசு வெள்ளத்தின் முதியால் 80, அதுக்கு மேல இருந்த வருத்தமும் சஞ்சலம் இருக்கு. அரக்கணர் தாண்டதுக்குள்ளே பாடியாச்சே. ஆட்டம் பாட்டத்துக்கு பெயர்படாது. ஒரு சீப்பு என்ன சீப்புன்னு தெரியல. ஒரு சீப்பு இங்க விட மாட்டான்னு தெரியும். சில இடத்துல இங்க கூடுவாங்க, சில இடத்துல கூட மாட்டாங்க. மொத்தத்தில் சொல்லி போயிருவோம், வாங்கி வச்சுக்கங்க. சிறந்த ஒரு பண்ண தெரியுமா? நல்ல கையை அடிச்சு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி வியாக்கியானம் பண்ணி, இதுதாங்க கிறிஸ்தவத்தின் அடையாளம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென் சொல்லுமா
எத்தனை பேருக்கு புரிஞ்சுது பேசுறது? நான் பேசுறது புரிஞ்சுதாம்மா? ஏதாவது புரிஞ்சுதான்னு? நம்ம அடையாளம் தானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடையாளம் தானே. ஆமென் சொல்லுங்க. அடையாளத்தை இழந்துட்டோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டோம்ல. இழந்துட்டு வரல, கிறிஸ்தவம் இழந்துட்டு வரது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு காலத்துல காத்திருப்பு கூட்டம் நடந்தா, காத்திருப்பு கூட்டம்னு சொல்லுவாங்க. காத்திருப்பு கூட்டம் நடந்தா, சனிக்கிழமை நடந்தா, சில கன்வென்ஷன்ல காத்திருப்பு கூட்டம் நடந்தா முடிக்க முடியாது, நிப்பாட்ட முடியாது. ஆமென். ஆமா, கைத்தட்டி நிப்பாட்ட முடியாது. அது பிறகு பாஸ்டர்மார் வந்து இந்த பாயிண்ட்னு சொல்லுவாங்க, கொட்டு எடுத்து மேசை வச்சு அடிச்சு பார்ப்பாங்க, நிறுத்த முடியாது. மேசை தட்டி நிறுத்த முடியாது, அவ்வளவு கழி விடுறாங்க. இப்போ ஈஸியாக நிறுத்திடலாம். எப்படி நிறுத்தினோம்னா, கீபோர்டு ஆஃப் பண்ண போது ஆவி போக்கு. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இட்லியை வைக்கும் போது வந்தா இட்லி ஆவி, புட்டை வைக்கும் போது வந்தா புட்டாவி, கீபோர்டு வச்சு அடிச்சு வந்தா என்ன ஆவி, கொட்டு வச்சு வந்தா என்ன ஆவி, கொட்டாவி. கரெக்டாக விளங்கியிருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு பரிசுத்தாவி வேணுமா, கொட்டாவி வேணுமா? Holy Spirit is not emotional. Holy Spirit is not emotional. The spirit of understanding. பரிசுத்த ஆவியானவர் உணர்ச்சி வசப்படுத்துகிறவர்ல, அவர் உணர்த்துகிற ஆவியானவர். ஒரு வருஷம் கலையர்கள் போயிருந்தேன், ஒரு பெரிய வாலிபர் முகாமில் பேச போயிருந்தேன். 2500 வாலிபர்கள் இருந்தாங்க. பரிசுத்த ஆவியில் நடந்த ஆவியானவர் சொன்னார். முதல்ல சொன்னேன், அவ்வளோ கேமராவும் ஆஃப் பண்ணுனேன். இல்லை AK-47 மாதிரி ஒரு 6 கேமரா இருக்கு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவீங்களான்னு. அவ்வளோ லைவையும் கட் பண்ணுனேன். ஆமாம், அவ்வளோ லைவையும் கட் பண்ணுனேன். முதல்ல மியூசிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி தம்பிமாரை போய் உட்காருன்னு, எல்லாம் கொட்டடி பாட்டிலாம் போய் கீழே உட்காருங்க, நல்லா எங்க இருங்க, எல்லாரும் இருங்கன்னு கைத்தட்டி கத்துற துதிக்க ஆரம்பிங்க, பாவத்தை அறிக்கணுமே. குறைஞ்சது 400 பேருக்கு மேலே ஒரே நேரத்தில் அந்நிய பாஷை அபிஷேகம் பண்ணிட்டாங்கல்ல. அதில் சென்னையில் வந்து ஒரு டீம் வந்து எங்களோட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்தவங்க அழுதாங்க. என்ன அழுதாங்க தெரியுமா? நாங்கள் இவ்வளோ வாலிபரை கூட்டிகிட்டு வந்தோம், ஒரு வாலிபரோட அபிஷேகம் வரல, பாரத்தில் வந்தோம், எங்களோட வந்துருக்கு அவ்வளோ வாலிபரை கத்துற அபிஷேகித்தார். நம்ம அடையாளமே அதுதானே, நம்ம அடையாளமே அதுதானே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகள்ல நல்ல பாடல் இருக்கு, கீபோர்டு இருக்கு, கொயர் இருக்கு, அந்நிய பாஷை எவ்வளவு நேரம் பேசுறீங்க, தேவனோட ரகசியத்தை எவ்வளவு நேரம் பேசுறீங்க. ஹல்லேலூயா. பக்தி விருத்தி எப்ப உண்டாகும்? உண்டா? இன்னைக்கு அந்நிய பாஷை இடம் இருக்கா திருச்சபையில? தோத்திரம் ஆவியில இருந்து கிடையாது, பேச முடியாதுல்ல. தகப்பன நான் சொல்ல மிகைப்படுத்தி சொல்லல, எனக்கு 90ல இருந்து தகப்பனோட நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால பெரியவங்களை நான் தொந்தரவு பண்றது இல்லை. பல நேரம் அவங்கள்ட்ட பேசவே முடியாது. பேசிக்கிட்டு இருந்தா பாதி அந்நிய பாஷையில தான் பேசிக்கிட்டு இருப்பார். நேற்று பாருங்க, கூட போயிருக்கேன், ஏறினோடனே காரில் அந்நிய பாஷை பேசுறாரு, கூட இருந்தவங்க அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் டிராவல். இறக்கணும்னு சொன்னார். ரூம்ல வந்தோடனே என்ன சொன்னார், தம்பி அந்நிய பாஷை பேசுப்பாங்க, ஜோம் பண்ணு. முடிஞ்சது. திருப்பி வந்தோடனே நான் ஃபேமிலியாக ஒரு ஜோம் பண்ண உள்ள வராங்க, அந்நிய பாஷையில் பேச கேட்குறேன். திருப்பி காரில் கொண்டு உடனே போனால் 400 பாட்டுக்கு மேலே எழுதியாச்சு. எனக்கு ஒரு ஆசை, ஃபாதர் காலத்தில் ஒரு 1000 பாட்டாவது எழுதணும். எப்படி ரீச் ஆகுது? ஏன் அங்க அரசியலுக்கு இடம் இல்லை, வீண் பேச்சுக்கு இடம் இல்லை. எல்லாருமே அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்காங்கல்ல. இதான் நம்ம அடையாளம். அடையாளத்தை நம்ம தொலைச்சிட்டோமா, திரும்பி அந்த அடையாளத்தை பெற்றுக்கிடுங்க. கை உயர்த்தி ஒரு சொல்லுவோமா?